ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஸோ பேசிக் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஜென்ரல் இன்ட்ரோ டு பில்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டோம். ஸோ பிசினஸ் தான் என்னன்னு பார்த்துட்டோம் பேசிக்கா. அப்புறம் என்ன பண்ணோம்னா பில்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ பில் என்னன்னு பார்த்தோம். கோத்தையோட பில் பார்த்தோம். கோத்தை எப்படி பில்லை வெரிஃபை பண்றான்னு பார்த்தோம். அப்புறம் ரம்யாவோட பில்லை பத்தி பார்த்தோம். ஸோ இதுல 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் வேற என்ன பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் பேசிக்கா. அந்த 3 ஸ்லைட் பார்த்தோம். இந்த 3 ஸ்லைடு தான் பார்த்தோம் போன வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த டே டு டே லைஃப் வி யூஸ் மெனி கமாடிட்டிஸ் லைக் ஃபுட், clothes, vehicles, books, etc. Everything is produced by someone or by a team of people and sold directly to the people or through the dealers. ஓகே, இந்த டீலர்னா ஷாப்கீப்பர்னு அர்த்தம். இந்த டீலர்னா யாருன்னா ஷாப்கீப்பர்னு அர்த்தம். ஸோ இவனை நம்ம ஷாப்கீப்பர்னு சொல்லுவோம். சம்டைம் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த கான்டெக்ட்ல இந்த சுச்சுவேஷன்ல வந்து அவன் ஷாப்கீப்பர் தான், ஹோல்சேல் டீலர் கிடையாது. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when we buy anything a dealer charges more than what the manufacturer charges. First the dealer invests some money to buy the goods, spends his time to bring them to his place, and he wants to earn a bit extra money than his investment. மோர்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா மணின்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம், extra money than his investment. The extra money that the dealer collects from the people is called gain or profit. ஓகேவா? அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா earn பண்ணணும்ல, அவன் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை பண்றான். ஸோ பேசிக்கா மேனுஃபேக்சர் இருந்து அவன் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், ஒரு ஷாப் செட் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு, ரெண்ட், லேபர் சார்ஜ் எல்லாமே அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ பேசிக்கா ஷாப்கீப்பரா இருக்கிறது ஈஸி இல்ல. ஷாப்கீப்பருக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சில எக்ஸ்பென்ஸ் நான் சொல்றேனே. ஒன்னு வந்து லேபர் காஸ்ட். ஸோ பேசிக்கா கடையில ஒருத்தன் உட்காந்துருக்கணும், லேபர் காஸ்ட். லேபர் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில். எலக்ட்ரிசிட்டி பேசிக்கா ஒரு ஷாப் நடத்தணும்னா ஒரு குட்டியா ஒரு பல்பாச்சு எரியணும் நைட்லாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். ஸோ பேசிக்கா மேனுஃபேக்சர்ட்ட இருந்து நீங்க எடுத்துட்டு வரணும்ல, அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் பேசிக்கா. ஸோ அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அதான் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், சார்ஜஸ். அப்புறம் வேற என்ன ஆகும், அவ்வளவுதான். இது 3 போதும். ஓகேவா? இது தெரிஞ்சா போதும். ஸோ பேசிக்கா இதெல்லாம் சேர்த்து வச்சு அவன் நமக்கு எக்ஸ்ட்ராவா செல் பண்ணாதான் அவனுக்கு லாபம் வரும். இது 3த்தையுமே எடுத்துப்பான், காஸ்ட் பேஸ்ல எடுத்துப்பான், கணக்கு எடுத்துப்பான் பேசிக்கா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் பிரைஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ மேனுஃபேக்சர்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்குவான், ஒரு ரேட்டுக்கு வாங்கிடுவான் மேனுஃபேக்சர் இருந்து. ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாமும் காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும், காஸ்ட் பிரைஸ்ல. அப்புறமா செல்லிங் பிரைஸ் இதை விட அதிகமா வைப்பான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு காஸ்ட் பிரைஸ் வரும். செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா, இந்த காஸ்ட் பிரைஸை விட அதிகமா வைப்பான். அப்பதான் அவனுக்கு லாபம் வரும் ஓவராலா. ஸோ இதான் பேசிக் ஐடியா. இதெல்லாம் அழிச்சிடறேன். இப்ப எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஷாப்கீப்பர் கதை இது பேசிக்கா, ஷாப்கீப்பரோட கதை. ஓகே, இப்ப என்ன பார்க்க போறோம்னா இதையும் அழிச்சிடுறேன். எங்க விட்டோம்? ஓகே, if he is in situation of collecting less money than what he has paid to the manufacturer due to the urgent need of money or some other reason, he loses some money. ஓகே, சப்போஸ் அவன் இந்த மேனுஃபேக்சர்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வாங்கலாம்ல, அதோட கம்மி ரேட்டுக்கு வித்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளவுதான், சத்தான், அவனுக்கு ஒரு காசுமே கிடைக்கும். அது ரொம்ப அவன் நஷ்டத்துல போவான் பேசிக்கா. இந்த லூசிங் ஆஃப் மணி, ஹி லூசஸ்ன்னு சொல்றோம் தெரியுமா, இதுதான் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேனுஃபேக்சர் இருந்து அவன் கஷ்டப்பட்டு வாங்கி கடையை செட் பண்ணி ஒரு ஆளை போட்டு எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டி இதெல்லாம் பண்ணி அவனுக்கு ஒரு லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணி கூட லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதான் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பணம் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் இன்வால்வ்ஸ் எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். வி ஷல் டிஸ்கஸ் திஸ் இன் டீடைல். அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் இன்ட்ரோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடு, காஸ்ட் பிரைஸ். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரர் ஆர் சப்ளையர். திஸ் இஸ் கால்டு பர்ச்சேஸ் பிரைஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் பிரைஸ், இது வந்து பர்ச்சேஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, பிபி. He also meets out the overhead expenses like transport charges, wages, etc. So the cost price consists of capital. Basically, cost price என்னெல்லாம் வரும்னா, overhead expenses plus purchase price. Overhead expenses plus purchase price. TP ன்னு எழுதிக்கிறேன், purchase price. அதான் இங்கேயும் கொடுத்துருக்கான். Cost price is purchase price plus overhead expenses. ஸோ இதை அழிச்சிடுறேன். அவ்வளோதான். So the cost price consists of capital, the cost of raw materials, the labor charges for production, the electricity charges, the transport charges, etc. இந்த மாதிரி நிறைய செலவு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு விலைக்கு விற்கணும். நமக்கு இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு ரேட் வரும். சப்போஸ் லெட்ஸ் சே 100 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் பிரைஸ் 100 rupeesனா
ஒழுங்கா எழுதுறேன். காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அவன் 120 ரூபாய்க்கு விற்கிறான்னா அப்பதான் அவனுக்கு லாபம் வரும். செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிறான்னா ஒரு 20 ரூபாய் லாபம் வரும் அவனுக்கு அப்பதான். ஸோ பேசிக்கா அவன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு எல்லா செலவும் சேர்த்து 100 ரூபா அது மொத்தமா வாங்குறது செலவு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 120 ரூபாய்க்கு வித்தா அவனுக்கு 20 ரூபாய் லாபம் வரும். அதான் சொல்ல வரேன். ஸோ பேசிக்கா இதான் ப்ராஃபிட் ஆஃப் 20 ருபீஸ் வரும். இந்த மாதிரி நிறைய டசன் கணக்குல நிறைய வித்தாதான் அவன் நல்ல பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கார்ஸ், த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பைஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் 2 lakhs. ஸோ ரா மெட்டீரியல் என்னலாம் வரும்? பேசிக்கா ஸ்டீல் வரும், ஸ்டீல், ரப்பர், கிளாஸ், சாரி ஸ்டீல் ஸ்பெல்லிங் தப்பு, ஸ்டீல், ரப்பர், ரப்பர், கிளாஸ். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஏன்னு தெரியல. ஓகே, ஸ்டீல், ரப்பர், கிளாஸ், அலுமினியம், காப்பர், அது எழுத வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல் வரும். கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான், தேவையில்லாம். ஸோ பேசிக்கா ரா மெட்டீரியல்ஸ்க்கு 2 லட்சம் அது, லேபருக்கு 70,000 அது, 15,000 எலக்ட்ரிசிட்டி பில்லு, 10,000 வந்து டிரான்ஸ்போர்ட். தேர்ஃபோர் த காஸ்ட் பிரைஸ் வந்து எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2,95,000 வருது. 2,95,000 295,000 சொல்லலாம், இல்லைன்னா 2,95,000 சொல்லலாம். ஃபைனல் என்ன கொடுத்துருக்கான்னா நோட் கொடுத்துருக்கான். Shopkeeper may require to spend some amount to bring the purchased commodities like transport charges, wages to workers, toll fee, etc., which come as part of overhead expenses. ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்க்கு என்னெல்லாம் வரும்னு கொடுத்துருக்கான். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வரும், லேபருக்கு எவ்வளவு கொடுக்கறது வரும், டோல் ஃபீ கூட வரும்னு கொடுத்துருக்கான், டோல் ஃபீஸ் கூட. ஸோ பேசிக்கா இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது போலாம், மார்க்கெட் பிரைஸ் போலாம். மார்க்கெட் பிரைஸ் டேக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. டேக் பிரைஸ் எனக்கு பிடிச்ச வார்த்தை டேக் பிரைஸ் தான். ஸோ அதனால நான் அப்பப்போ அதை நோட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லலாம், டேக் பிரைஸ்னு சொல்லலாம், டிபி, அவ்வளவுதான், டேக் பிரைஸ். ஓகே, when a shopkeeper takes the goods from the dealer to his outlet for sales, he has to make profit in his business. அல்டிமேட்டா எல்லா பிசினஸோட எய்மும் ப்ராஃபிட் தான். மெயினா ஜென்ரலா ஒரு பிசினஸ் நடந்தா ப்ராஃபிட் தான் எதிர்பார்க்குறீங்க. நான் வந்து அந்த என்ஜிஓ பத்தி பேசல இல்ல, ஸோ ஜென்ரல் பிசினஸ் பத்தி பேசலாம். ப்ராஃபிட் தான் நம்ம யோசிக்கிறோம், எப்போதுமே ப்ராஃபிட் பத்தி தான் நம்ம யோசிப்போம். மெயினா ப்ராஃபிட் பத்தி தான். ஸோ மெயினா ப்ராஃபிட் தான். ஸோ ஹி மார்க்ஸ் த பிரைஸ் ஹையர் தன் த காஸ்ட். என்ன கொடுத்துருக்கான்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு when a shopkeeper takes the goods from the dealer to his outlet for sales, he has to make a profit in his business. So he marks the price higher than the cost price of the goods. This price is called tag price or marked price. So CP should always be less than MP. ஓகேவா? அப்புறம் இதுல டிஸ்கவுண்ட்னு ஒன்று வருது. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதை பத்தி கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அது அடுத்த ஸ்லைட்ல வந்து டிஸ்கவுண்ட் பத்தி. So in the above example, ABC Cars likes to make 50,000 as profit. So it fixes up the marked price of the car as 2,95,000. இதான் கொடுத்துருக்காங்க, 2,95,000. அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து 2,95,000. அவனுக்கு தேவை வந்து 50,000 ப்ராஃபிட். ஸோ என்ன பண்றான்னா விலையை கூட்டிடுறான். ஸோ நமக்கு விற்கும் போது இவ்வளவு ரூபாய்க்கு விற்பான். பேசிக்கா டிஸ்கவுண்ட் இல்லைன்னா இவ்வளவு ரூபாய்க்கு விற்பான். டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அது செல்லிங் பிரைஸ் அதான். ஸோ பேசிக்கா டிஸ்கவுண்ட் சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதான் செல்லிங் பிரைஸ். டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் செல்லிங் பிரைஸ், அவ்வளவுதான். ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ கீழே டிஸ்கவுண்ட் பத்தி கொடுத்துருக்கான். ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆன் த மார்க்கெட் பிரைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்ராக்டிங் த கஸ்டமர்ஸ். நம்மள மாதிரி ஆளுங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அவன் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வைப்பான். ஆர் சம் அதர் ரீசன்ஸ் இஸ் கால் டிஸ்கவுண்ட். ஒன்னு டாக்ஸ்க்காக அவன் டிஸ்கவுண்ட் வைப்பான், இல்ல நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காக டிஸ்கவுண்ட் வைப்பான். அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். டாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் நிறைய கொடுத்தா டாக்ஸ் கம்மியா பிடிப்பாங்க கவர்மெண்ட், அதுக்காக மேபி கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட். இல்லைன்னா நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காக, அட்ராக்டிங் பீப்புள் டு பை கார்ஸ், அட்ராக்ட் பீப்புள். ஓகே, ஸோ பேசிக்கா அதெல்லாம் தான் பண்ணுவான். To increase the sales, ABC Cars is ready to reduce 5,000 to its customers. ரொம்ப கம்மி ஆக்சுவலா, பட் பரவாயில்ல. Who is buying the car? To its customers who is buying the car, here the discount is 5,000. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும்னா, இதெல்லாம் கணக்கில் எடுத்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து 3,45,000. ஸோ அது ஒழுங்கா எழுதுறேன். மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு 3,45,000. ஓகேவா? 5,000 டிஸ்கவுண்ட் வந்து 5,000. ஸோ இது கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்னா 3,40,000 தான் செல்லிங் பிரைஸ், 5,000. ஸோ இது மைனஸ் இது போட்டீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் பிரைஸ், அதாவது எஸ்பி வந்து 3,40,000. இதான் வந்து உங்களுக்கு நீங்க வாங்க போறதா இருந்தா இந்த இவ்வளவு ரூபா கட்டணும் பேசிக்கா ஒரு காருக்கு. ஏபிசி கார்ஸ்ல இருந்து வாங்கணும்னா நீங்க 3,40,000 ஒரு காருக்கு கட்டணும். இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ஓகே, இதுல நோட்டும் கொடுத்துருக்கான். எம்ஆர்பின்னா என்னன்னு கொடுத்துருக்கான் பாருங்களேன். MRP is maximum retail price, which is fixed by the manufacturer. No commodity can be sold beyond this price. ஓகே, இப்போ யாராவது கடைக்காரன் வந்து உங்களுக்கு எம்ஆர்பிக்கு மேல வித்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லணும் இதை பத்தி. எம்ஆர்பிக்கு மேல யாரும் விற்க கூடாது, எம்ஆர்பி தான்.
ஸ்டாண்டர்ட் ரேட். இதுக்கு மேல யாரும் வைக்கக்கூடாது. ஸோ இதான் பேசிக் ஐடியா. நோ கமாடிட்டி கேன் பி சோல்ட் பியாண்ட் திஸ் பிரைஸ். ஓகே, இதுல ஒரு சின்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கிரேட்டர், மார்க்கெட் பிரைஸ் ஆர் காஸ்ட் பிரைஸ்? மார்க்கெட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். இஃப் யூ வாண்ட் அ ப்ராஃபிட் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் தான் அதிகமா. இஃப் யூ வாண்ட் அ ப்ராஃபிட்னா மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஹையர் than காஸ்ட் பிரைஸ். ஸோ மார்க்கெட் பிரைஸ் வில் ஆல்வேஸ் பி ஹையர் than காஸ்ட் பிரைஸ் இஃப் யூ வாண்ட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் மெயின் எய்ம்னா இதான் கணக்கு. மார்க்கெட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு இவ்வளவு ரூபாய்க்கு வித்தாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது அப்புறமா பார்க்கலாம். செல்லிங் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இதை வந்துட்டான் அடுத்த ஸ்லைடு. ஸோ இதையும் சொல்லிடுறேன். The amount that a customer pays to a commodity after availing the discount wherever possible is called selling price. So basically என்ன சொல்றான்னா market price minus discount தான் selling price. So selling price is nothing but tag price or market price ன்னு சொல்லுவாங்க. market price minus discount. இதுதான் வந்து selling price ன்னு சொல்லுவாங்க. இதுதான் selling price ன்னு சொல்றான். ஸோ கடையில கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து டேக் பிரைஸ் கொஞ்சம் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கழிச்சுட்டு உங்களுக்கு செல்லிங் பிரைஸ்னு வரும். நம்ம அதான் வாங்குவோம். ஸோ இதான் கொடுத்துக்காம பாருங்களா. Market price of the car is 3,45,000. Selling price of the car sold by ABC Cars is 3,45,000 minus 5,000, which is nothing but 3,40,000. This is selling price. MP minus discount equal to SP. MP minus discount equal to SP. Okay, finally, from the above discussion, we can come to the following conclusions. First thing, if SP is greater than CP, there is profit. If selling price is greater than cost price, profit வரும். You have a profit. Cost price is greater than selling price, there is loss. So இதுனா first situationல profit, second situationல loss. Cost price நீங்க 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா ப்ராஃபிட். So if cost price equal to selling price, there is no profit or loss. நீங்க 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. பேசிக்கா டைம் வேஸ்ட். பிசினஸே பண்ணாம இருக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ் தான். பட் ஜென்ரல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியில பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வித்துறீங்க. டிஸ்கவுண்ட் என்னது? மார்க்கெட் பிரைஸ், டேக் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இல்ல செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அதான் டிஸ்கவுண்ட்னு சொல்றோம். இல்ல டிஸ்கவுண்ட் பேசிக்கா இதான் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ ரொம்ப குழப்பம் வேண்டாம். அது எதுக்கு கொடுத்துருக்கான் தெரியல. செல்லிங் பிரைஸ். திஸ் இஸ் நதிங் பட் செல்லிங் பிரைஸ். திஸ் எஸ்பி. திஸ் தான் டிஸ்கவுண்ட். ஃபைனலா இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட், மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஸோ டிஸ்கவுண்டே இல்லைன்னா டேக் பிரைஸும் மார்க்கெட் பிரைஸும் ஒண்ணுதான், ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அவ்வளவுதான். இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட். இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட்னா இதான் உண்மை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் உண்மை. அவ்வளவுதான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டோம், டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்துட்டோம், மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டோம், அப்புறம் காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டோம், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஜென்ரல் என்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.